ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராகவ் என்ன பண்ணுறாங்க, அபியை போய் கெஞ்சி கூப்பிட்றாங்க. சாரி மன்னிச்சுக்கோ, எங்கள் ஆஃபீஸ்க்கு நீ கண்டிப்பாக வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க நான் வர முடியாது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. கையை பிடிச்சி இழுக்கிறாங்க ராகவ். என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியாக கனவு காங்குறாங்க அபி. கனவு கண்டு எந்திரிச்சு அப்படியே என்னை விடுங்கன்னு கத்துறாங்க. அனு இருந்துட்டு என்னடி அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ நான் கண்டது கனவா, அந்த டென்ஷன் பார்ட்டி வந்து என்னை மன்னிச்சிரு வேலைக்கு வந்துடுன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க அபி. அது வேறு ஒன்றும் இல்லை அபி, அவங்க வீட்டிலேருந்து எல்லோரும் உன்னை வேலைக்கு கூப்பிட்றாங்களா, அதே நினப்பில் இருந்திருப்ப. அதுவும் அவர் மன்னிப்பு கேட்கணும்னு நீ நினைக்கிறீல்ல, அந்த நினப்பு தான் கனவு வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. பேசாமல் தூங்குடி அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து அபி வீட்டுக்கு போயிட்டு ராகவ் ஆகாஷும் அவங்க அக்காவும் போகிறாங்க. நீ கண்டிப்பாக வரலட்சுமி நோன்பு வச்சுருக்கோம், அந்த நோம்பில் வந்து நீ கலந்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நாங்களாம் வர முடியாதும்மா அப்படின்னு அவங்க அத்தை அபி அனு எல்லோரும் சொல்கிறாங்க. நாங்கள் உங்கள் மேலே ரொம்ப மதிப்பு பாசம் வச்சுருக்கேம்மா, நீ வந்துருமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அன்பாக பேசிட்டு போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அபி அத்தை சொல்கிறாங்க, பரவாயில்லையே அந்த வீட்டில் இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது, பக்குவமாக பேசிட்டு போகுதாளே அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, அவங்க வீட்டில் அந்த டென்ஷன் பார்ட்டியை தவிர எல்லாருமே நல்லவங்க தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கிளம்பும்போது ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க, அணுவை பார்த்து போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜாடையிலே சொல்கிறாரு. அணுவும் ஜாடையிலே போயிட்டு வாங்கங்கிறாங்க. அதை பார்த்துட்ருக்காங்க. அங்கே யார் பார்க்கல தான், இருந்தாலும் அணுவை பார்த்து ரசிக்கிறார் இல்லையா, ஒரு மாதிரியாக பார்க்குறத அவங்க அத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஆகாஷ் தம்பி ஒரு மாதிரியாக பார்க்குறான், அவன் மொழியே சரியில்லை அப்படிங்கிறாங்க. அணு அதை கேட்டு சிரிக்கிறாங்க. பூக்கடையில் போய் பூ வாங்கிட்டு இருக்காங்க அபி. அங்கே ஒரு ரவுடி வராங்க. ரவுடியோ ஒரு நல்ல பையனோ பூ வாங்கிட்டு வேகமாக அபி கையை பிடிக்க போகிறாங்க. இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாங்க முறைச்சிக்கிட்டு. அதுக்கு முன்னாடியே வந்து நிற்கிறாரு. ஐயோ முரளி தம்பி பாவம், லவ்வை சொல்லிடலாம் அப்படின்னுட்டு இன்றைக்கி எப்படியாவது அபிக்கிட்ட லவ்வை சொல்லியே தீரணும் அப்படிங்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, என்னங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு பூவை கொடுக்குறாங்க அபிக்கிட்ட. அபி என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே சொல்லாமல் போகிறாங்க. கையை பிடிச்சி இழுக்கிறாரு அந்த ஆள். கையை பிடிச்சி இழுத்த கையோட பலார்னு ஒன்று கொடுக்குறாங்க பாருங்கள். அப்படியே முரளிக்கு அதிர்ச்சி ஆயிடுது. அவர் கன்னத்தை இறுக்கி பிடிக்கிறாரு. அங்கே கொடுத்த கொடுப்பு இங்கே முரளிக்கு கன்னத்தில் ஒன்றது மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு செம்மையாக கொடுக்குறாங்க. பார்க்கலாம், நிறைய அட்வைஸ் பண்ண போகிறாங்க நாளைக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் நாளைன்னு போடுறாங்க, அடுத்த வாரம் போடுறாங்க. பார்த்திங்கன்னா எல்லாரும் ஆகாஷ் குடும்பத்தோடு அவ்வளோ பேரும் அங்கே நோன்பு குவிக்க அடுத்த வாரம்னு போடுறாங்க. எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க. அபி அனு எல்லாருமே போய் ராகவும் ஆகாஷ் எல்லாருமே கூப்பிட்றாங்க இல்லையா, அதனால் அங்கே போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கார்லேருந்து யாரோ ஒருத்தர் இறங்குறாங்க. பயங்கரமான வில்லன் மாதிரி காமிக்கிறாங்க. அது யாருன்னு தெரியல. என்ன கலாட்டா நடக்க போதா, நல்லது நடக்க போதா, அவர் வந்து ஆகாஷோட அக்கா வீட்டுக்காரரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.